ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து இந்த ஒயர் பைப்பு வந்து அளவு கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ நான் போடுற ஒயர் பை வந்து அளவு எப்படி தெரியுமா எடுத்துக்கினேன், ஒரு அடி ஸ்கேலில் இருக்குது இல்லைங்க, அதுலேருந்து 5 அடி எடுத்துக்கினேங்க. 5 அடி எடுத்துக்கின்னு அதுமாரி வந்து 22 ஒயர் கட் பண்ணிக்கினேங்க. 22 ஒயர் கட் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் வந்து பூ வந்து நான் வந்து 9 பூ தாங்க போட்டேன். அடி வந்து 9 பூ போட்டேங்க. 22 ஒயர் கட் பண்ணிக்கினேங்க. ஒரு ஒயரை வந்து 5 அடி கட் பண்ணிங்கன்னா போதுங்க. இந்த அளவு வந்து இந்த ஒயர் பை வந்து 2 ஒயர் வாங்கினேங்க. 2 ரோல் ஒயருங்க. கரெக்டாக போகுது. நான் வந்து 2 நாள் முன்னாடி ஆரம்பித்தேன், போட்டு முடிச்சுட்டேன். இன்னும் ஒரு 2 லைன் வந்தால் அந்த பூ ஒயர் பை போட்டு முடிச்சுடுவோங்க. போட்டு முடிச்சுட்டு இந்த ஒயர்லாம் வந்து ஃபினிஷிங் வந்து ஃபுல்லாக ஒயர்லாம் நல்லா ஃபினிஷிங் பண்ணி துருவிட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் இந்த ஒயர் பை வந்து நான் சேல்ஸ் தாங்க பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார், ஒரே ஒயர் பை மட்டும் எப்படி சேல்ஸ் பண்ணுறது, நிறைய போட்டு கொடு அப்படின்னாரு. நிறைய போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயர் பை சேல்ஸ் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அடுத்தது வந்து நான் வந்து ப்ளவுஸ் தைக்கிற வேலை இருக்குதுங்க. ப்ளவுஸ் தைச்சி 10-15 நாள் ஆயிடுச்சுங்க. மிஷின்லேயே உக்காரில் கொடுத்தவங்க கேட்குறாங்க. ஒரு சிலர் தான் நான் வாங்கி வச்சுக்கிறேன், ரொம்ப வாங்கலை. அவங்க வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் நான் வந்து இந்த ஒயர் பை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அடுத்ததுக்கு யார் ப்ளவுஸ் கேட்குறாங்களோ அவங்க தைச்சி கொடுத்துட்டு அடுத்தது ஒரு ஒயர் வாங்கியாந்து புதுசாக போட போகிறேங்க பை. ஆனால் நான் எப்போ டைம் கிடைச்சா ஒரு வீடியோ ஃபுல்லாக ஒயர் பை போட்டு அப்லோட் பண்ணுறேங்க. எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ போடுங்கன்னு. நான் நிறைய ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேங்க. பார்க்காதவங்க மறுபடியும் ஒரு வீடியோ எடுக்கிறேங்க. டைம் கிடச்சல எடுக்கிறேங்க, கண்டிப்பாக எடுக்கிறேங்க. எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க.